இங்கே மழை ஜோன் பேஞ்சிட்ருக்குது. அப்புறம் பேஞ்சு கொஞ்ச நேரம் முடித்த பிறகு திவாகர் வந்துட்டு அதான் மழை நின்றுச்சுல போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நேராக போயிட்டு கர்ணானான்னு சித்ரா கூப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்து ஒரு கட்டத்தில் எழுந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அவர் ஏஞ்சிக்கவே முடியல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஏஞ்சிக்கிறாரு. சித்ரா வாய்ஸ் மாதிரி இருக்கேன்ட்டு எழுந்திரிச்சு போகிறாரு. என்ன சித்ரா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல சரி இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்றாரு. இல்லை உங்களே இல்லை இந்து அக்காவா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து வந்து நிற்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்காங்க. வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க. வந்தவொடனே வந்துட்டு நீ வந்தவொடனே உன் வேலையை காமிச்சிட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு புரியாமல் இந்து முடிக்க என்ன நடந்துச்சு நீயே சொல்லுன்னு சொல்லிட்டு சித்ரா கிட்டே சொல்கிறாங்க. சித்ரா வந்துட்டு அக்கா நான் உங்களை வந்து பார்த்தது அப்போது நீங்கள் வந்துட்டு என்னை நல்லா படிக்க சொல்லி சொன்னது, கலெக்ட் ஆவேன்னு சொன்னது, அதுக்கப்புறமா எனக்கு ஃபிக்ஸ் வந்து நீங்கள் என்னை சரி பண்ணது எல்லாத்தையுமே அப்பா கிட்டே வந்துட்டு நான் உளறிட்டுருக்கேன் தூக்கத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே இந்து ஷாக் ஆகிடுறாங்க. உடனே வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, நீ வந்தனால தானே இவ்வளோ தூரம் நினச்சா, அது மட்டும் இல்லாமல் இவ ஏற்கனவே படிச்சிச்சுன்னா அந்த படிப்பு தானே இது எல்லாத்துக்கும் காரணம், இப்போ என்ன பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு திவாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவாகர் உள்ளே போயிட்டு சித்ராவோட புக்குங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறாரு. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குமே அதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அது இருக்குனால தானே மேலே படிக்கணும்னு நினைக்கிறா. ஏய் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் இது வரைக்கும் வாங்கி வச்சுருந்த சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் அந்த காலேஜில் சேரணும்னு வந்த லெட்டர் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல அவங்களும் இல்லைங்க எதுக்குங்க வேணான்னு சொல்கிறாங்க. போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே அது எல்லாத்தையும் இது இருக்கிறனால தானே இது பாரு எரிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து இது பண்ணேன். வேணாப்பா ப்ளீஸ்ப்பா வேணாப்பா சித்ரா கெஞ்சுறாங்க. நான் படிக்கணும்ப்பா ப்ளீஸ்ப்பா இதை வச்சு தான்ப்பா என்னோட இதுவே இருக்குது வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்துவுமே வேண்டாம் அவளை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆனால் வந்து பார்க்க சொல்லலையே, ஆனால் அந்த பொண்ணை தானே வந்து பார்த்தான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த டைமில் அது சொன்னேன்னா அந்த பொண்ணு தான் இன்னும் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு வேண்டாங்க ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க வேண்டாம், என்னால் அந்த பொண்ணு கஷ்டத்தை இது பண்ணாதீங்க, அவள் சர்டிஃபிகேட் எல்லாம் இது பண்ண வேணாம் அப்படின்ட்டு இந்து சொல்கிறாங்க. அப்படின்னா நீ ஒரு விஷயம் பண்ணன்னு சொல்கிறாங்க. சரி நான் எது வந்தாலும் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பெரிய விஷயம். இங்கே தொட்டி இருக்குது பாரு, அந்த தொட்டியில் வந்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லை. அந்த தண்ணி வந்துட்டு நாங்கள் எப்பவுமே மோட்ரு போட்டு தான் இது பண்ணுவோம். ஆனால் நீ வந்துட்டு அங்கே இருக்கிற போர்வெல்ல அடிச்சுட்டு வந்து மொத்த தண்ணியை வந்துட்டு இப்போ டைம் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காலையில் 6 மணிக்குள்ளே மொத்தத்தையும் நிரப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிரப்புனா தான் அது ஒன்றும் சாதாரண சின்ன தொட்டி கிடையாது, ரொம்ப பெரிய தொட்டின்னு சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக செய்கிறேன், ஆனால் இதுக்காக வந்துட்டு சித்ரா சர்டிஃபிகேட் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அக்கா வேண்டாக்கா எனக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க, அதுவும் இல்லாமல் அது பெரிய தொட்டின்னு சொல்கிறாங்க. கர்ணாவுமே அது ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் இப்போவே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு இது நிரம்பி வழியணும் கொஞ்சம் குறைஞ்சா கூட வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்டை நான் எரிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. சரி நான் செய்கிறேன்ட்டு நேராக போயிட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தண்ணி அடிக்கிற சத்தத்தில் வந்துட்டு கர்ணாக்கு தூக்கமே வர மாட்டேது. சரி நம்மளும் எதுனா ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எழுந்து வராங்க. அவங்க கஷ்டப்படுறதை பார்த்தோன்னே அவங்க வந்துட்டு எடுத்து போய் ஊற்றிட்டு இருக்காங்க. சரி ஹெல்ப் பண்ணலான்னு யோசிக்கும் போது இங்கே தடுமாறி விழுற மாதிரி ஆகிடுறாங்க இந்து. அப்போது ஏன் பார்த்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு குடத்தை எடுக்கிறாரு. உடனே இந்து முறைச்சி பார்க்க உனக்கு போய் உதவி பண்ண வந்தேன் பரியர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் நின்றுக்கிறாரு. இவங்களே கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு மெதுவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதோட எபிசோட் முடியுது. இந்து எப்படி ஜெயிக்க போகிறாங்க, கர்ணா ஹெல்ப் பண்ணுவாரா என்ன இதுன்றதை பொறுத்துன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.